முருகா, இந்த பையனுக்கு ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறானே. லாஞ்சு வச்சிருக்கவனும் கொடுக்க மாட்டேங்கிறான், கட்டுமரம் வச்சிருக்கவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். ஈஸ்வரா, எப்படியாவது அவன் அந்த குடி பழக்கத்தை விட்டு குடியும் கொடுத்தனுமா இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். முருகா, சண்முகா, முத்துக்குமாரா, பழனி ஆண்டவா, இந்த மொரட்டு பயல அடக்குற மாதிரி நல்ல தைரிய லட்சுமியாட்ட ஒரு பொண்ணை பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. அப்படி மட்டும் நீ பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்த கிருத்திகைக்கே மலைக்கு வந்து மொட்டை போட்டு விடுறேன். ஐயோ, இந்த வயசுல உனக்கு மொட்டை போட்டா நல்லா இருக்காதுமா? அபிஷ்டு, எனக்கு இல்லடா, உனக்கு தான். மாமே, என்ன பழனி ஆண்டவர் கட்டியா இவனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னீங்க? ஆமா, பார்த்தா மாதிரி தான், பொண்ணு கிடைச்சா மாதிரி தான். ஏன்? அட ஏன் மாமே, அந்த ஆளு ஏற்கனவே இத்தினூண்டு மாம்பழத்துக்கு குத்தும் கொலை உழுகுற மாதிரி சண்டை போட்டுட்டு ஒத்த கோவணத்தோட பழனி மலை மேல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இறங்கவே மாட்டேங்கிறாரு. பத்தாவதுக்கு ஏற்கனவே அவருக்கு 2 சம்சாரம் மல்லுவேட்டி மைனர் மாதிரி அல்லாடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றீங்களே, இவன் பண்ற ரவசுக்கும் லோலாய்க்கு ஊருக்குள்ள எவன் மாமி பொண்ணு கொடுப்பான்? வேணா பிரம்மா கிட்ட ஆர்டர் பண்ணுங்க, இவன் வயசுக்கு இவன் உயரத்துக்கு தகுந்த மாதிரி ரெடிமேடா செஞ்சு அனுப்புவாரு. ரவுஸ் ராசப்பா, அத்தா பெரிய மோட்டர் போட்டு எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போறேன்னு கடலுக்குள்ள 4 நாளா போனையே, என்னப்பாச்சு? தண்ணி மேல உட்கார்ந்து சீட்டு விளையாட்டு இருந்தோம். உனக்கெல்லாம் பெரிய லோலாயா போச்சு. ஏன்பா மலைன்னு பார்க்காம பலைன்னு பார்க்காம நடு கடலுக்குள்ள வலைய போட்டு உட்கார்ந்து இருந்த எனக்கு எல்லாம் தெரியும். ஏண்டா கத்துற? 4 நாளா வலை வீசினதுக்கு இதுதான் கிடைச்சதா? இது எங்க கிடைச்சது? 4 நாள் கழிச்சு வெறுங்கையோட வீட்டுக்கு போக கூடாதுன்னு வர்ற வழியில மார்க்கெட்ல நான் இது கடன் வாங்கிட்டு வந்தேன். கடங்கார டீசலுக்கு நீ பணம் கொடுத்துருப்பா. வலையாத நீ காய போடுவீங்களா? வலை இருந்தா தானே காய போடுறதுக்கு. என்னையாச்சு? ஆட போகையா, முத நாள் போன அன்னைக்கே வலைய தண்ணிக்குள்ள சிலிப்பாகி விட்டுட்டேன். அதை தேடத்தான் 4 நாள். இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு. உனக்கு தில் இருந்தா தைரியம் இருந்தா இந்த 2 போட்டை தாண்டி வா. உனக்கு தைரியம் இருந்தா இறங்கி வாடா கீழே. எனக்கு தான் தைரியம் இல்லையா, விட்டுட்டு போ. கட்டல போறவனுங்களா? ஆமா, நாங்க கட்டையில போறோம், நீ கப்பல்ல போ. உங்க 2 பேராலதான் என் பையன் கெட்டு குட்டிச்சவரா போறான். ஐயோ, உங்க பையன் 3.5 மாச குழந்தை தொட்டில படுத்திருக்கான். அவன் நாங்க கெடுத்துறோம். விட்டா அவன் அவசரத்துக்கு ஊரே கெடுத்துருவான். யாரு? என் பையனா? அவன் தங்கம்டா. தங்கமா? கொஞ்சம் கிள்ளி மோதிரம் செஞ்சு வரல மாட்டிக்க. நீ ஆத்து பக்கம் வா, அவன் காலை முறிக்கிறேன். நான் ஏன் ஆத்து பக்கம் வர்றேன்? நான் தான் கடல் பக்கமா சுத்துறேன். விட்டா கடலையே என்ன பாட்டு? என்ன அடடே சுகந்தியா? வா எங்க போயிட்டு வர? ரெக்கார்டிங் இருந்துச்சு. போங்கடா கடங்காரங்களா. 2 பேரும் கெட்டு போறதும் இல்லாம என் பிள்ளையும் கெடுக்கிறாங்க. மாமே, மோசமான பயலுக. மாமே செருப்பால. சுகந்தி, குழந்தை ஆசைப்படுறானு இல்லையோ, சத்த கூட்டிட்டு போயேன். ஆமா, குழந்தை பிறந்து 1.5 மாசம் தான் ஆகுது. பச்சை குழந்தை பாருங்க, இம்பிட்டுக்கார ஒரு ஜான் தான் இருக்கு. தூக்கி மடியில வச்சு கொண்டு போங்க. ஆசைப்பட்டு கேட்டா ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா. கம்முனாட்டி கம்முனு கடை. ஐயோ, கூட்டிட்டு போறத பத்தி ஒண்ணு இல்ல மாமி. ஆனா இப்படியா? இத வேணா எடுத்துறேன். சும்மா இருப்பா. வேறங்க, நீங்க Dress பத்தி கவலைப்படாதீங்க. பாத்தியார் படம் பார்த்து தைச்சு வச்சிருக்கேன், போட்டு வர பாருங்க. ஆமா, நிறைய தைச்சு வச்சிருக்கான். சீக்கிரம் வாங்க, எனக்கு நேரம் ஆகுது. உருப்படுற குடும்பமா இது. ஏமாமே, பெட்ரோல் டீசல் கிடைக்காத இந்த நேரத்துல லயன்ல போய் பெட்ரோல் பங்கல படுத்துட்டா ஒரு 100 லிட்டர் டீசல் வாங்கிட்டு வந்து கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். விளங்குமா இந்த குடும்பம்? அவன் போய் கியூல நிக்கணுமா? காசு வாங்குறியோ இல்ல எதுக்கு எடுத்தாலும் நீ போய் நில்லு. இந்த நீ பெயிண்ட் அடி, நான் போயிட்டு வரேன். பெயிண்ட் அடிச்சிட்டு அப்புறமா போடா. அடே, பெயிண்ட் அடிச்சா எம்எல்ஏ. யோ ரவுஸ், நேத்து நம்மால் பாட போற நேரத்துல ஒரு கிழவி வந்து காரியத்தையே கெடுத்துட்டாப்பா. கிழவிங்க ரொம்ப ரவுஸ் விடுறாளுங்கப்பா. அத சுகந்தியே ஒண்ணு பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி காட்டிக்கல, ஆனா மூஞ்சி காஞ்சி கருவாடு மாதிரி ஆயிப்போச்சு. மனசுக்குள்ள கஷ்டப்பட்டிருப்பாள் நினைக்கிறேன். இருக்காதா பின்ன? காலங்காத்தால கட்டுமரத்தோட போயிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்குமா? அப்படித்தான் இருக்கும். நான் அவங்களை எப்படியாச்சும் பாட வைக்கிறதுன்னு சத்தியம் பண்ணிட்டேன். யார் நீயே? ஏன் படங்கட எடுக்க போறியா? இருக்கிற 2 போட்டையும் வித்துட்டு நீஞ்சி போய் மீன் பிடிக்கலாம்னா? அட, ஒரு வாரத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. என்ன செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துறேன். என்ன கபாலி, நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது நோம்பி நோடி ஒரு திருவிழா வந்தா கச்சேரி வைக்கலாம். வெறுமனே எப்படி? அந்த மாதிரி 2 பேர் உட்கார்ந்து சேவிங் பண்ணிட்டு இருக்கானுங்களே, இவன் எவனாவது ஒருத்த மண்டை போட்டான்னா ஒப்பாரி வைக்கலாம். நீங்க பண்ணுங்கண்ணே. ஏதாச்சும் விசேஷம் இருக்குதான்னு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கப்பா. பஞ்சாங்கமா? இங்க பாரு, எல்லாம் பஞ்சத்தை அடிபட்ட மாதிரி இருக்கானுங்க. டேய், பஞ்சாங்கமாடா. ஏன்டா பஞ்சாங்கம் பார்த்திருக்க நீ? போன வாரம் பழனிக்கு போனப்ப கொடுத்தாங்க, நக்கி தின்னனே. அதுக்கு பேர் பஞ்சாபர்த்தா. பழனிக்கு நீ எதுக்குடா போன? உன்னை பார்த்து முருகன் எந்திரிச்சு ஓடுறதுக்கா? கபாலி, பஞ்சாங்கத்தை என்னத்த பாக்குறது? அடுத்த வாரம் ரம்ஜான் பண்டிகை வருது. அப்ப ரம்ஜானை முன்னிட்டு ஐலண்ட் பேட்டையில் செல்வி சுகந்தியின் கானமழை அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சிருவோம். என்ன கபாலி நீ பேசுறது? அம்மன் கோயில்ல பரவாயில்ல, அல்லாஹ் சாமிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? எல்லா சாமி ஒண்ணுதாயா. ஆனா போப்பா, வேணா இப்படி செஞ்சிருவோம். எனக்கு பிறந்தநாள் கொண்டாடிடுவோம். நீ எப்ப பிறந்த? எனக்கே தெரியாது. அப்புறம் எதுக்கு பிறந்த நாள்? இப்ப கொண்டாடுறவெல்லாம் தெரிஞ்சுட்டா கொண்டாடுறானா? அப்பா, நான் கொண்டாடல, நீ கத்திய மடக்கு.
எதுக்கு? அதான் அண்ணன் 25 ரூபாய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருல்ல, அதையே வெள்ளி விழாவா கொண்டாடிடுவோம். ஆமா, உங்க அண்ணன் சுதந்திர போராட்டத்துக்காக 25 தடவை ஜெயிலுக்கு போய் செக் எடுத்தாருல்ல, அதை கொண்டாடுங்கடா. நான் கொள்ளை அடிச்சு ஜெயிலுக்கு போனா இல்ல கொலை பண்ணிட்டு போனா? அடுத்தவங்களுக்காக சண்டை போட்டேன், புடிச்சு உள்ள அமைக்கிறாங்க. அப்ப அதே கொண்டாடிடுவோம். கொண்டாடுங்கப்பா. 4-5 கட்டெரும்ப புடிச்சு உள்ள போட்டு அரைச்சிருந்தேனா இன்னும் நல்லா சவக்கும். பொம்பளைங்க பேசிக்கிட்டாங்க. நிஜமா கட்டெரும்பு புடிச்சு அதுக்குள்ள போடணும். உடம்பு மேல விட்டா அங்கங்க கடிச்சு உடம்பு பூரா சேப்பாயிடும். புடிச்சு விடுறேன் உன் மேல. மாமே, என்ன? உங்க மகன் என்ன பரதநாட்டியம் ஆட போறான், இப்படி டெக்கரேஷன் எல்லாம் பண்றீங்க? போட, எனக்கு பொன் குழந்தை இல்லாத குறையே இப்படி தீர்த்துக்கிறேன். உனக்கு என்ன? ஏன் முதுகுல ஒரு சடை போட்டு நெஞ்சில ஒரு குஞ்ச வச்சு மூக்குல ஒரு மூக்குத்தையும் தொங்க விட்டீங்கன்னா இன்னும் குறை தீரும். மாமி, எனக்கும் கொஞ்சம் வச்சு விடுங்க. ஐயோ, இப்படி எல்லாம் கைய வச்சுக்கிட்டா மருதாணி போட முடியாது, மருந்து தான் போடணும். மாமி, நானும் உங்க மகன் மாதிரி தானே, கலர் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு என்ன ஒதுக்கிறாதீங்க மாமி. கொஞ்சமா? நிறையவா? உனக்கு செவக்காதுடா, அதிர்ஷ்டம் இருந்தா செவக்கும். மாமி, அடி மாமி, மாமி, 2 கையிலயும் மருதாணி வச்சு விட்டா நாங்க எப்படிமா சாப்பிடுறது? நான் சொல்ற வரைக்கும் அப்படியே இருங்கோ. கபாலி, பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கப்பா. எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. என்னையா நல்லா இருக்கு? உனக்கு வேண்டிய ஒரு பொண்ணு பாடினா நல்லா இருக்குன்னு சொல்றதா? அந்த பொண்ணு என்னையா பாடுச்சு? என்ன பாடுச்சு? ஜலமேலரா. என்ன அது? என்ன பாஷைன்னு உனக்கு தெரியுமா? தெலுங்குல தண்ணி மேல வாடா. நாம தினம் தண்ணி மேல போயிட்டு மீன் இல்லாம திரும்பி வர்றோமா, அத மேட போட்டு குத்தி காட்டுறாயாவா? என்னையா பாட்டுது? பாட்டு நல்லா இல்லையா? ஓ, பாட்டு நல்லா இருந்துச்சு, போங்கயா. அம்மா, நல்லா இருந்துச்சு, வீட்டுக்கு போங்கயா. அம்மா, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. நல்லா பாடுவாங்க, உட்காருங்க. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனுஷனாடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. இத புரியாம சில பேர் சிட்டிக்குள்ளே சுத்தி அலையிறாங்க சிட்டு பின்னே. மனச சிந்திக்கிற நேரத்துல சில்மிசம் பண்ணிருவிய. என்ன பெரிய சிந்தனை? உன் சிந்தனை எல்லாம் என்னமா கண்ணு? இந்த சினிமாவில பின்பாட்டு பாடித்தினாலே ஒரு பொண்ணு, அவளை பத்தி தானே? ஆமாதி. சும்மா இருங்க ராசப்பண்ண, கபாலி பழைய கபாலி இல்ல. தாலி பேச்ச அத்து பேசிட வேண்டியதானே? தாலி ஏத்ததுக்கு அப்புறம் எப்படி பேச முடியும்? போனதுக்கு முன்னாடி டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு தான் போகணும். காலமுக்கிறதோட நிறுத்திக்கிடா. நீ எல்லாம் கருத்து பேசாதடா. மிஸ்டர் கபாலி, உண்மையிலேயே நீ அந்த பின்பாட்டு பாடுற பொண்ண லவ் பண்றியா? ரொம்ப குளிய நோண்டாத, உள்ள இருக்கிற வந்து அப்பீர போறான். இப்ப எதுக்கு நீ மண்ணை நோண்டிட்டு இருக்க? வெக்கம். ஓ, இதான் வெக்கமா? பேசாம புக்கு போட்டு வித்துரு. டேய், கபாலி வெக்க போறாராண்டா. அது என்னப்பா? அது பொம்பளைக்கு காதல் வந்தா காலை நோண்டுறது, ஆம்பளைக்கு காதல் வந்தா கைய நோண்டுறது, இதெல்லாம் இல்லாம லவ்வே வராதா? இது என்ன ஃபார்முலாவா உங்களுக்கு? அதுக்கு இல்ல ரவுஸ், நம்ம மனசுல இருக்கிறத அந்த பொண்ணு கிட்ட விசுக்குன்னு எப்படி சொல்றது? கபாலி, நான் ஐடியா தர்றேன். கபாலி, உன் ஆர்வத்தை பார்த்தா நீ சீக்கிரம் கத்துக்க போல தெரியுது. இடையில நோன்னு சொல்ல மாட்டேன் பாத்துக்க. அவ கோவிலுக்கு போற பொண்ணா இருந்தான்னு வையி, நம்மளும் கோவிலுக்கு போகணும். அவ சர்ச்சுக்கு போற பொண்ணா இருந்தான்னு வையி, நம்மளும் சர்ச்சுக்கு போகணும். அவ பிச்சை எடுக்கிற பொண்ணா இருந்தான்னு வையி, நாமளும் பிச்சை எடுக்கணுங்களா? வேற வழியே இல்ல, தெரு தெருவா எடுக்கணும். கபாலி, குரங்குக்கு வாழ்க்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவி தாம்பா ஆகணும். சரணா, அவ இந்த பரலோகத்துல பிறந்ததே பாடுறதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நானும் பாட்டு பாடி பழகிக்கணுங்களா? எது? வாயை திறந்து பாட்டு கீட்டு பாடாத. கொஞ்சம் நஞ்சு அவளுக்கு உன் மேல பிரிய இருக்கு, அதுவும் கெட்டு போயிடும். யோ, மெயினுக்கு எல்லாம் போகாதையா. இந்த பக்கவாத்தி ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா அவளுக்கு உன் மேல பிரிய ஏற்படும், உனக்கு அவ மேல பிரிய ஏற்படும். கூட மாட போகும்போது லவ் டெவலப் ஆகும். நான் வேணா தம்பூரா வாசி பழகிக்கிட்டு. ஏது இந்த பூசணிக்காய்க்கு நடுவு குச்சி குத்தி தெரு தெருவா கத்திட்டு வருவாங்களா? அதான் நீ நோகாம நோம்பி கும்பிடுவையோ, அதெல்லாம் பொம்பளைங்க வாத்துமியா. ஜிஞ்சக் ஜிஞ்சக். நம்ம அவசரத்துக்கு ஜாலர தட்ட நல்லா இருக்காதுங்க. உன்னை யார் நின்னுட்டு தட்ட சொன்னா? உட்கார்ந்து தட்டுறது. நான் வேணா தவுளோ மிருதங்கமா வாசி பழகிக்கிட்டீங்களா? உபகாரம் முடிச்ச ஆளையா. அதுக்கு ஜதியும்பாங்க, அப்புறம் சுதியை ஏத்தணும்பாங்க, சுதியை இறக்கணும்பாங்க. சுதிய எங்களுக்கு ஏத்த தெரியாதா? கருவாட்டை வறுத்து கையில கொடுக்க வேண்டாம், அப்படி தூரத்துல வச்சுட்டா போது. நாய் தூக்கிட்டு ஓடினேன். தூக்கிட்டு போட்டு அந்த மாசத்திலே ஒரு ஃபுல் பாட்டில் விட்டு நொங்கு நொங்கு நொங்கிற மாட்டேன். மாமா,
ஏய் கல்யாணி வாடி வாடினா எனக்கு சாதம் போடு வாங்கிக்கிறேன் நீயும். என்ன பண்ணின ஒண்ணும் பண்ணலப்பா கெட்டு போயிடும் கூட பாயிண்ட் இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் வாத்தியத்தை வச்சுக்கிட்டு இவன் சாபத்தப்பட்டு நடிக்கிறான் கடவுளே கடங்கார மாதிரி என்னத்துக்கு வாசல்ல உட்கார்ந்திருக்கே? எழுந்து போ. இத பாரு, இந்த நாய் இனிமே இந்த ஆத்து வாசப்படியை மிதிச்சா நான் இந்த ஆத்துல இருக்க மாட்டேன். உனக்கு ஃப்ரெண்ட் வேணுமா அம்மா வேணுமாங்கறத நீயே முடிவு பண்ணிக்கோ. ராசம் போடுமா? ஆமா. நீ வேணா போயிருப்பா. நான் இன்னையில இருந்து உங்களோட டூ. நானும் உன் கூட டி. ஏண்டா ரெண்டு பேரும் என்ன விளையாடுறல? அனுப்புடா அவனை. என்ன அவன் வெளியதான் வீடு கட்டுவான், இவன் வீட்டுக்குள்ளே வீடு கட்டுறானே. பாரு, பழகின தோஸ்துக்காக ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்து கொட்டுறத கொட்டிட்டு ஓடிடு. முடியாதுடா, என் கையால அவனுக்கு ஒரு பருக்க கூட போட மாட்டேன். யார் உங்களை கையால போட சொன்னது? சனிக்கிழமை காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி ஒரு உருண்டை உருட்டி தட்டுல வச்சு அனுப்புனா நான் எடுத்துக்கிறேன். உருண்டை என்ன உருண்டை? ஒரு பருக்க கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையோ? வீட்டுக்கு போனா எந்த கைராத்து சோறு போட மாட்டேங்குது. பெத்த தாய் மாதிரி இருக்கிற நீங்களும் சோறு போடாம சாகடிங்க. ஆனா இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. செத்தா உங்களுக்கு நரகம் தான் கிடைக்கும். அங்க எண்ணெய் கொப்பரை கொச்சிட்டு இருக்கு, அதுல உங்களை தூக்கி மீன் மாதிரி கடாசிடுவானுங்க. கழிச்சா எண்ணெயில பொரிச்ச மீன் மாதிரி நீங்க வெளியே வருவீங்க. கட்டல போறவன வாயை திறந்த மென்னிய மிதிச்சுடுவேன். என்ன அவன் மட்டும் தான் தப்பு பண்ணா? நீயும் தான். மிருதங்க வித்வான்ட்ட போய் மிருதங்க கத்துக்கிற லட்சணம் நம்ம ஐலண்ட் குப்பத்துல இருந்து காசிமேடு வரைக்கும் சிரிப்பா சிரிக்கிறது. அவர் என்னடா தப்பு பண்ணார்? அவர் ஆத்துல போய் என்னத்துல எல்லாத்தையும் உடைச்சே. ஓஹோ, அந்த மிருதங்க வித்வான் இங்கேயும் வந்து வாசிட்டானா? ஏன் மிஸ்டர் கபாலி, நம்ம தான் உடைஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு ரேட்டை பேசி சில்லறை கொடுத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு பண்ணாட இங்க வந்து கத்திட்டு போயிருக்கான்? எப்படா வந்து இவன் சோறு வீட்ல இருந்து கொண்டு வந்திருப்பா. வீட்ல இருந்து கொண்டாந்தானா? இப்படி திருட்டு சோறு திங்கிறதுக்கு தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கலாம். ஏப்பா கபாலி, மாமி காதுல பூ வைக்க சொன்னாங்க, ஆனா என்ன பூன்னு விசாரிச்சியா? கபாலி, பொரியலுக்கு 2 வாழைப்பூ வாங்கி வச்சிருந்தேன். எங்க அது? அட பாவி, பொரியலுக்கு வாங்கி வச்சிருந்த வாழைப்பூவை காதுல எடுத்து விட்டுட்டியா? கரெக்ட்பா. வேண்டாம் ராசப்பா, ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் விமானம் போல் இருக்கிறாய். அப்படியே போய் இறங்கிட்டுமா? அடே முதல்ல அதை கழட்டுடா. அட விடுங்கம்மா, இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார் வைங்களா? ஏண்டா நீங்க என்ன ஊருக்கு அடங்கவே மாட்டலா? இவங்கெல்லாம் யாரு? பேன் பாத்துக்கிறது தாளத்தோட தந்தையார். பேனை நோண்டி நோண்டி எடுக்கிறாங்களே அவங்க தாளத்தோட தாயார். ஐயா கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? நமஸ்காரம் பண்ணுங்க. தாளத்தோட சம்சாரம் வந்துச்சு. இது தாளத்தோட பீத்த பொண்ணு, இது மூத்த பொண்ணு. என்ன சொல்றாரு? இன்னும் வீட்டுல வேற யாராவது இருக்காங்களான்னு அடக்கமா கேக்குறாரா? அம்மா, ஐயா, இன்னும் வீட்டுல யாராவது சந்து பொந்து இண்டி எடுக்கல இருந்தா வந்து நமஸ்காரம் வாங்கிக்கங்க. அப்புறம் கபாலி மரியாதை கொடுக்கலன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க. கபாலி, இதுக்கெல்லாம் தாளத்தோட வாரிசுங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம கப்புன்னு காலில் விழுந்துரும். அப்புறம் அதுக்கு வேற பொல்லா போந்துரு. யாரது? ஐயோ கபாலி, 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 என்னப்பா இது பொட்டு பொடிச்சுக்க கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு இருக்க? கால்ல விழறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன, அதனாலதான் எல்லாரும் காலையும் விழுந்துட்டேன். என்னப்பா இது? ஆவுன்னா கைய வாங்குற இல்ல கால்ல விழுற? இப்ப எதுக்கா கால்ல விழுந்த? மிருதங்கம் கத்துக்கணும். மிருதங்கம் கத்துக்கவா? நீ முட்டிய வாங்க முடியும். மிருதங்கிறது வேற விஷயம்ப்பா. அது விரலால பண்ண வேண்டிய ஜாலங்கள். பிறக்கும் போதே நான் முட்டியை தூக்கிக்கிட்டா பிறந்தேன். எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க கத்துக்கிட்டேன். நீங்க மனச வச்சா என் விரலே வித்த வருங்க. பச்சை புள்ள மாதிரி பேசுறாங்க. கபாலி முகத்துல தெரியுது மிருதங்க ஞானம் வந்துருச்சு. நீ சும்மா இருப்பா. நீ மிருதங்கம் கத்துக்கிறதுல உறுதியா இருக்கியா? கபாலி, என்ன நீ
குடும்பத்துல இருக்கிற எல்லார் காலையும் வரிசையா கப்பு கப்புன்னு விழுந்த கத்து கொடுக்கிற மெயின் குரு இவரு, இவர் காலில் உழுப்பா.